பேத்தி. என் பிள்ளையவே நீ கணக்கு பண்றியா? இங்க பாரு, உன் தாத்தனுக்கு போனா போகுதுன்னு வேலையை போட்டு கொடுத்தா நீ என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு தாலியை கட்டிக்கிட்டு கர்ப்பமா வேற இருக்கியா? ஏய், என் மகன் வசதியா இருக்கிறதுனால அவனை மடக்கி போட்டியா? காணி நிலம் இல்ல உனக்கு, கோடீஸ்வர மகன் கேக்குதோ? ஏய், நீ என் மகனோட வாழ்ந்துருவியாடி? இல்ல நான் தான் உன்னை வாழ விட்டுருவேடா. பாக்கத்தானே போற? நான் யாரு, என் சுயரூபம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கதாண்டி நான் வந்திருக்கேன். என் மகனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்னடி அந்தஸ்து இருக்கு? சோத்துக்கு வழி இல்லாத நீ ஒரு 500 1000க்கு ஆசைப்படலாண்டி. ஏய், என் மகன் மேல நீ ஆசைப்படக்கூடாது. என் புள்ள கையால தாலி கட்டிக்கிட்டு கர்ப்பமாயிட்டா நீ என் மருமகள் ஆயிடுவேடி. ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும்டி. இந்த ராஜேஸ்வரி வேண்டான்னு முடிவு பண்ணதாண்டி. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அத்தையா? நான் உனக்கு அத்தையா? ஏய், உங்க அப்பா என்னோட பிறந்தவனாடி. இந்த ஜென்மத்துக்கு நான் உனக்கு அத்தையாக மாட்டேன்டி. நீ என்ன அத்தான்னு கூப்பிடுறதுக்கும் என் மகனை அத்தான்னு கூப்பிடுறதுக்கும் ஏற்கனவே என் தம்பி மகளை நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன்டி. என் தம்பி மகளுக்கும் என் மகனுக்கும் நடக்க போற கல்யாணம் தான் கல்யாணம். உனக்கு நடக்க போறது கருமாதிடி. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. உங்க புள்ள அவர் வாரிசு நான் சுமக்கிறேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அத்தை. அவன் சந்தோஷப்படுவாண்டி, சந்தோஷப்படுவான். ஆனா நான் தாண்டி முடிவு பண்ணணும். ஐயோ ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அவர் கண்டிப்பா உங்களை சமாதானப்படுத்துறேன்னு சொன்னாரு. ஆமா, இதா இப்ப வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது பாருங்க அத்தை, உங்களுக்கு எந்த மனக்குறை இருந்தாலும் அவர் வந்த பிறகு பேசி தீர்த்துக்கலாம். அவன் வரதுக்குள்ள நீ உயிரோட இருந்தாதானடி? அவன் வரதுக்குள்ள உன்னை தீர்த்து கட்டிடுற. தேவிகா, ஏய், ஏடா நிக்கிறீங்க? ஊத்துங்கடா அந்த விஷத்தை. ஏய், புடிடா. புடிங்கடா. ஏய், ஏய், வாயை தரடி. என்ன திமிரு இருந்தா? ஏன் பிள்ளை நீ கல்யாணம்? தேவிகா, புடிடா அவளை. புடி. இன்னையோட நீ செத்த. புடிடா. புடி அவளை. ஏய், வாயை தரடினா. தேவிகா, இறுக்கி புடிங்கடா. தேவிகா, ஏய், வாயை தரடி. தேவிகா, தேவிகா, அம்மா, அப்படியே புடிடா. புடிடா அவளை அப்படியே. செத்து தொலை. தேவிகா, ஏய், ஊத்துகா. ஏய், குடி. அம்மா, தேவிகா, ஏய், தேவிகா, குடிங்கடா. ஏய், குடி. ஏய், என்ன செய்ய அவளை? தேவிகா, அம்மா, ஏய், அம்மா, குடிடி. ஊத்துடா. துப்பாதடி, குடிடி. துப்பாத. முழுங்க. குடி. அம்மா, தேவிகா, அம்மா, ஊத்துகா. ஏய், குடிடி. அம்மா, தேவிகா, அம்மா, தேவிகா, அம்மா, ஏய், குடிடி. அம்மா, ஏய், குடி. அம்மா, ஏய், குடிங்கடா. அம்மா, வேணாமா, அம்மா, எல்லாத்தையும் குடி. சாகுனடி. ஊத்து. அம்மா, வேணாமா, நான் சொல்ல கேளுமா. ஏண்டா, உனக்கு இவன் பொண்டாட்டியா? அம்மா, அவ கர்ப்பமா இருக்காமா. அம்மா, அவளை எதுவும் பண்ணிடாத. எப்படிடா என்னை நீ ஏமாத்துனல்ல? வேணாமா, அம்மா. ஏண்டி, நீ எனக்கு மருமகள் ஆகுறியா? ஏய், என் தம்பி பொண்ணுக்கும் உனக்கும் தாண்டா கல்யாணம். அம்மா, 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 அவ கர்ப்பமா இருக்காமா. அம்மா, வேணாமா. சாகணும்டா. அம்மா, அம்மா, குடிடி. தேவிகா, தேவிகா, முழுங்கடி, முழுங்கு. அக்கா, ஊத்துக்கா. அம்மா, 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 ஐயோ, அம்மா, சாவு, செத்து தொலை. தேவிகா, தேவிகா,
ஏய், நீ என்ன மகாராணியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன். தேவிகா போய் சாகிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட 2 வார்த்தை பேசி தொலை. தேவிகா உனக்கு கூட ஆகாது, உனக்கு கூட ஆகாது. நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன். தேவிகா 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 வாரிசு வளருது. என்ன வாழ வைக்கிறேன்னு சொன்னீங்களே, கண்ணு எதிர்க்க சாம போறேன். அப்படிதான் சொல்லாத தேவிகா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா டேய் கதவு திறடா, டேய் கதவு திறங்கடா. தேவிகா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும், அவளை காப்பாத்தணும். டேய் அவளை காப்பாத்தணும். எனக்கு காப்பாற்ற முடியாது, எனக்கு காப்பாற்ற முடியாது. தேவிகா உனக்கு கூட ஆகாது. இல்ல அப்படி சொல்லாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. தேவிகா 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 ஐயோ டேய் கதவு திறங்கடா. டேய் பாவிங்களா, அம்மா கதவு திறடி. தேவிகா 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 அம்மா அம்மா அடி பாவி, அநியாயமா என் தேவிகாவை கொண்டு அடி ராட்சசி. டேய் அவனை பிடிச்சு எடுத்துட்டு வாடா. டேய் 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 தேவிகா ஐயோ தேவிகா ஐயோ தேவிகா ஐயோ தேவிகா. டேய் இவ செத்துட்டா, இவளை தூக்கி காட்டுல வீசிட்டு வாங்கடா. ஐயோ தேவிகா தூக்குங்கடா, தூக்குங்க. தேவிகா உண்மையான பேர் சொல்ல. பாப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நீங்க வரும்போதெல்லாம் நான் உங்களை மறைஞ்சு நின்னு பார்த்து ரசிப்பேன். என் கண்ணை பொத்துனது யார் தெரியுமா? என் மனசுக்கு பிடிச்ச கருப்பாயி. நீங்களும் நம்ம காதல உங்க இதயத்துல வச்சுக்கணும். தேவிகா ஐயோ தேவிகா உப்பிலி தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய் ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய் யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்க பாட்டி நான் விஜய லவ் பண்றேன்டா.
என்னை நம்பி வந்த என் மனைவியையும் அவ வயித்துல இருந்த 3 மாச குழந்தையையும் விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க. அவ கத்துன அந்த மரண குரல் இன்னமும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இருந்தும் உன்னை ஏன் இப்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? ஒருவேளை நீ என் மகளா இருப்பியோங்கிற சந்தேகத்துலதாமா. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல சார். அவங்கள மாதிரி இருக்கிறதுனால அவங்க எனக்கு அம்மா ஆயிட முடியாது சார். ஏன்னா உங்க மனைவி 3 மாசம் கர்ப்பமா இருக்கும் போதே இறந்திருக்காங்க. அப்புறம் எப்படி சார் உங்க மக உயிரோட இருக்க முடியும்? உங்க மகள நான் இருக்க முடியும்? ஐயாவோட மகதாமா நீங்க? இது எந்த கோயிலோட நான் சத்தியம் பண்ணி சொல்லுவோமா? டேய் பழனி, என்னடா சொல்ற? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்களா நினைக்கிற மாதிரி தேவி அம்மா விஷம் சாப்பிட்டு சாகலையா? அந்த நேரத்துல அவங்க விஷம் குடிச்சதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க ஐயா. டேய் டேய் பழனி, என்னடா சொல்ற? ஆமாய்யா, நான் தான் அம்பாவை விஷம் சாப்பிட்டதுல இருந்து காப்பாத்தினையா. டேய் பழனி, என் தேவிகாவை காப்பாத்தினியா? என் தேவிகா உயிரோட இருக்காளா? இப்ப இல்லையா, அவங்கள விஷம் சாப்பிட்டதுல இருந்து காப்பாத்தினாலும் அவங்க ரொம்ப நாள் உயிரோட இல்லையா. ஒரு 6 மாசம் தான் உயிரோட இருந்தாங்க. வயிற்றுல இருந்த குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க ஐயா. என்னால மருந்துக்கு செலவு பண்ணி காப்பாத்த முடியலையா. தப்பு பண்ணிட்டியாடா, தப்பு பண்ணிட்டியாடா. என்ன காரியம் பண்ணிருக்க? பாவி பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கோடி ரூபா செலவு பண்ணியாவது என் தேவிகாவை நான் காப்பாத்திருப்பேனடா. நீ அப்பவே சொல்லியிருந்தா என் வாழ்க்கைய மாறி போயிருக்குமேடா. என் தேவிகாவை அனாதைய சாக விட்டுருக்க பாவி. தேவிகாவை நீ என்ன சாக விட்டியாடா பாவி. ஐயா ஐயா ஐயா, அடிக்காதீங்க ஐயா ஐயா, அடிக்காதீங்க என் புருஷனை அடிக்காதீங்க. ஏன் என் புருஷனை போட்டு அடிக்கிறீங்க? ஐயா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா, கோவப்படாம பதில் சொல்லுங்க ஐயா. என்ன 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 என்ன? ஐயா உங்க கண்ணத்துல தானே தேவிகா அம்மாக்கு விஷம் கொடுத்து கொன்னாங்க. உயிரோட இருந்த உங்க மனைவிய உங்களால காப்பாத்த முடியல. உயிருக்கு போராடிட்டு இருந்த உங்க மனைவிய உங்களால எப்படியா காப்பாத்த முடியும்? சொல்லுங்கய்யா, எப்படியா காப்பாத்திருக்க முடியும்? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். நான் ஒரு கோழையாவே இருந்துட்டேன். இப்ப பழனி, நீ இப்ப அந்த பழனி முருகனாவே காட்சி அளிக்கிற. பிரசவத்துல என் மனைவி குழந்தைய பெத்து கொடுத்துட்டு செத்துறான்னு சொல்றியே, அந்த குழந்தை எங்க பழனி? இது உங்க கண்ணெதிர நிக்கிறாங்களே இவங்கதான்யா. டேய் என்னடா சொல்ற? ஆமாய்யா, இவங்க உங்க மகனாயா. என்ன சொல்றீங்க? நான் இவரோட மகளா? ஆமாமா, நீ பிறந்த சமயத்துல ஐயாவோட அம்மா ஐயாவை தேடி பண்ண வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. உயிரோட மருமகளுக்கு விஷம் கொடுத்து கொண்டவங்க குழந்தை உயிரோடுக்குன்னு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களாமா. அதனாலதான் குழந்தை உயிரோட இருந்தா போதும் நினைச்சு நான் தான் மலை கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் கன்னியம்மன் கோயில்ல ஒண்ணு போட்டு வந்துட்டேம்மா.
அதுக்கப்புறம் சொல்லலான்னு பார்த்தா ஐயா உங்களுக்குன்னு குடும்பம் குட்டின்னு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அப்புறம் நான் சொல்லி என்னையா பிரயோஜனம் இருக்கு? அதான் இப்ப சரியான நேரத்துல உங்க மகளை அந்த கடவுளே உயிரை வந்து சேர்த்துட்டாயா. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. என்னோட அம்மா எனக்கு என் மக கிடைச்சிட்டா. என் மக கிடைச்சிட்டா. என் மக கிடைச்சிட்டா. எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு பழனி. பழனி இதை என் மகளோட சேர்ந்து கொண்டாடணும் பழனி. இங்க பாரு, என் மகளுக்கு அரிசியோட விருந்து ரெடி பண்ணுங்க. நீங்க போய் தடபடலா விருந்து ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. என்னம்மா? என்ன 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 என்னம்மா? உங்க மகன் நானே உங்களுக்கு சமைக்கிறேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுங்க. என் கையால. டேய் பழனி, பாத்தியாடா? பாத்தியா? என் பொண்ணு சொன்னது கேட்டியா? அவ எனக்கு சமைச்சு போடுறாளா. இதை விட வேற எனக்கு என்னடா வேணும்? போமா போ, உன் கையால அப்பாக்கு சமைச்சு போட. போமா, ஏமா பாத்துக்கிட்டு நிக்கிற? போங்கம்மா பழனி, நீ போ. போ, நல்லா சமைச்சு போட. போங்க, என் மக கையால சாப்பிடுற. போங்க. பாத்தியா தேவிகா, உறவு கிடைக்கணும்னு சொல்லி உன் பொண்ணு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தா. பொண்ணு கிடைச்சிட்டா. ஆனா சரி, நீங்க போங்க. அப்பாக்கு நான் பரிமாறேன். சரிங்கம்மா. பழனி, என் மகளை பார்த்த இன்ப அதிர்ச்சி ஒரு பக்கம், என் மக கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிட போறங்கிற மகிழ்ச்சி இன்னொரு பக்கம். என் பொண்ணு இன்னைக்கு இன்ப அதிர்ச்சி மயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கா. இன்னும் அவ என்னென்ன அதிர்ச்சி கொடுக்க போறாளோ. நான் ரொம்ப நாள் கழிச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பழனி. ஐயா, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்றது உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுதியா. அது மட்டும் இல்லாம நம்ம சின்னம்மா சமையல பாத்தீங்களா? வீடு முழுக்க எவ்வளவு மனமா இருக்கு. அப்பா, என்னம்மா? சாப்பாடு ரெடிப்பா, வந்து சாப்பிடுங்க. சரி. பழனி அங்கிள், நீங்களும் வந்து சாப்பிடுங்க. அம்மா, நீ கேக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயா முதல்ல சாப்பிடட்டுமா?
நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். யோ இதனையா புதுசா வாயா. ஐயா நீங்க போய் முதல்ல பொண்ணு கையால சமையல் பண்ணதை சாப்பிடுங்க. நான் தோட்டத்துல வாழைத்தாரெல்லாம் இறக்கிருக்கேன். அதை சந்தைக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா பொண்ணு கூப்பிடுறால. ஐயா நான் 10 நிமிஷத்துல வந்துருவியா. நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்கயா. கோச்சிக்காதீங்க, வந்துடுறேன்யா. சரிப்பா, நீங்க வாங்க. வாமா. என்னம்மா அசத்திருக்க போல இருக்க? உக்காருமா உக்காரு. என்னம்மா சமையல அசத்திருக்க போல இருக்க? இது சாப்பாடு. இதோ இது பருப்பு. சாபாஷ். இது காரக்குழம்பு. இது தட்டைப்பயிறு போட்டு கூட்டு. அப்புறம் மிளகு ரசம் இங்க இருக்கு. அப்புறம் பச்சை பயிர்ல பாயசம் கூட பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. இதோ அதையும் எடுத்துட்டு வரேன். என்னப்பா, உங்களுக்கு பிடிக்காத ஐட்டம் எதையாவது நான் செஞ்சு வச்சிட்டேனா? ஏன்பா அப்படி பாக்குறீங்க? தகிச்சு போய் பேச முடியாம இருக்கம்மா. எனக்கு என்ன ஐட்டம் பிடிக்கும்னு உங்க அம்மாவுக்கு தாமா தெரியும். ஆனா நீ எனக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டத்தையும் செஞ்சு கொண்டு வந்து என் முன்னாடி வச்சிருக்கியம்மா. இத பார்த்து தகிச்சு போயிட்டம்மா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.